பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. ஏன் பிள்ளை தூக்குச்சட்டியை தூக்கிக்கிட்டு எங்க ஒய்யாரமா போயிட்டு இருக்க? அப்படி அந்த தூக்குச்சட்டியில என்னதான் இருக்கு? ஏதாச்சும் பலகாரம் இருந்தா 2 கொண்டா இப்படி ருசி பார்ப்போம். நான் எங்க போறேன்? என் வீடு இங்கன தானே இருக்கு. கழனிக்கு மச்சானுக்கு சாப்பாடு கொண்டு போனவ அங்க மச்சானுக்கு கூட மாட ஒத்தாசை செஞ்சுட்டு இப்பதான் வரேன். இப்போ தூக்குச்சட்டி வெறுமனல்ல இருக்கு. போகும்போதே கெட்டிருந்தாலாச்சும் கேப்பக்களி ஒரு உருண்டை எடுத்து கொடுத்துருப்பேனே. அது சரி. ஆமா, புது பொஞ்சாதிய வெயில்ல நடக்க விட மாட்டாரே சண்முகம், எப்படி நீ வெயில்ல போன? மச்சான் வேணான்னு தான் சொன்னாரு செல்வி அக்கா. எனக்கு தான் மனசு கேட்கல. இன்னைக்கு வீட்டு வேலைகளும் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. அதான் கழனிக்கு கிளம்பிட்டேன். சண்முகத்துக்கு ஏத்த பொண்ணுதான் நீ. பயிர்களுக்கு எப்பப்ப என்னென்ன பராமரிப்புகளை கொடுக்கணுமோ அத்தனையும் ஒன்று விடாம குறிப்பா சரியான நேரத்துல கொடுக்குறவரு சண்முகம் தம்பி. அப்படின்னா நானும் அவரோட தோள் கொடுத்து ஒத்தாசை செய்யணும் இல்ல? அதான் நீங்க 2 பேரும் பொருத்தமான ஜோடின்னு சொல்லிவிட்டேனே. உங்க 2 பேருக்கும் உதவுறாப்புல நான் ஒரு தகவலை சொல்றேன், கேட்டுக்கிறியா? என்ன செல்வி அக்கா, சொல்லுங்க. வேற என்ன பிள்ளை, உங்க கழனிக்கு உதவுறாப்புல நான் விவசாய கூட்டத்துல கேட்ட விவரங்களை சொல்லலாம்னு நினைச்சேன். கண்டிப்பா சொல்லுங்க. இதோ என் கைபேசியில அந்த விவரங்களை பதிஞ்சு வச்சிருக்கேன். எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க சொல்றாங்க, கேட்டுக்க புள்ள. நிலக்கடையில் வந்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையுடைய முக்கியமான அங்கம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாமே வந்து எண்ணெய் வித்து பயிர்கள் நிலக்கடலை அப்புறம் வந்து எள்ளெல்லாம் போடுறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் என்னென்னா அது சரியான ஊட்டச்சத்து முறைகள் வந்து பின்பற்றாமல் இருக்கிறதுனால நிறைய விவசாயிகள் சொல்லுவாங்க நல்லா இருக்கு மேடம் பயிர், ஆனால் நம்ம எடுத்து பார்க்கும்போது பொக்கு கடலையாக இருக்குது, திரட்சியான மணிகள் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இது என்ன காரணங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னா, பொதுவாகவே எண்ணெய் வித்து பயிர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சரியான சமச்சீர் ஊட்டச்சத்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான மகசூல் வருங்க. நம்ம நாமளாக வந்து இயற்கை முறையில் போட்டாலுமே கூட இந்த ஒருங்கிணைந்த முறையில் நீங்கள் செயல்படுத்தி பண்ணும்போது கண்டிப்பாக அதற்கான மாற்றம் தான் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு இப்போ நிலக்கடலை எடுத்துக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றி சில டிப்ஸ், சில வழிமுறைகள் மட்டும் நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தோன்னா உயிர் உரம் இடுதல். என்னதான் நம்மக்கிட்ட வந்து செயற்கை உரம் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வந்து உயிர் உரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிலக்கடலை. அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட ரைசோபியம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து 14I என்ற ஒரு பேக்கெட், ரைசோபியம் பேக்கெட் சொல்லுவாங்க. பொதுவாக மணிலா அந்த நிலக்கடலைக்காக போடக்கூடியது. இது இந்த 14I 3 பேக்கெட்டு, ஒவ்வொரு பேக்கெட்டில் 200 கிராம் இருக்கும். மொத்தமாக 600 கிராம் அளவு எடுத்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்பேரில் வந்து ஒரு 3 பேக்கெட்டு. அப்படி அசோஸ்பேரம் கிடைக்கலன்னா அசோபாஸ் ஏதோ ஒன்று, நீங்கள் அசோஸ்பேரலாம் இல்லைன்னா அசோபாஸ் ஏதோ ஒன்றா நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 பேக்கெட், அதாவது 600 கிராம். இவை எல்லாமே பார்த்தோம்னா இந்த உயிர் உரங்களை அரிசி கஞ்சியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இப்போ இந்த 14I என்றக்கூடிய ரைசோபியம் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதை வாங்கி பயன்படுத்தலாம். சப்போஸ் பண்ண முடியலனாலும் நீங்கள் நார்மல் ரைசோபியம் வந்து ஒரு 10 பேக்கெட்டு, அதாவது ஒரு ஹெக்டருக்கு 2000 கிராம் சொல்லக்கூடியது. ஸோ 2 kg பேக்கெட்ஸாகவும் இருக்கும். நீங்கள் அதை கூட பண்ணலாம். அது கூட பாஸ்பா பாக்டீரியாவும் ஒரு 10 பேக்கெட் பயன்படுத்தி நீங்கள் ஒரு 25 கிலோ தொழு உரத்தை கூட சேர்த்து பண்ணலாம். அதாவது ஒன்று நீங்கள் ரைசோபியம் ஸ்ட்ரெயின் அந்த 14I பேக்கெட் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நார்மல் ரைசோபியமே வந்து பயன்படுத்தி கூட பண்ணலாம். இது கூட கண்டிப்பாக நீங்கள் ஒரு 25 கிலோ வந்து தொழு உரத்தோடு நீங்கள் கலந்து பண்ண வேண்டும். முதற்கட்டமாக பண்ணக்கூடியது இதுதான், விதைகளில் பண்ணுறோம் இல்லையா? இதுவே வந்து பாதி வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்தை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உரமிடுதல் ரொம்ப முக்கியமான விஷயம். மண் பரிசோதனை அடிப்படையில் தான் நம்ம தழைச்சத்து, மணிசத்து மற்றும் சாம்பல் சத்து எல்லாமே பண்ணுறோம். மண் பரிசோதனை செய்ய விட்டால் மானவரி நிலத்துக்கெலாம் பார்த்தோம்னா இன்கேஸ் பண்ணலனாலும் நீங்கள் 10க்கு 10 45 கிலோ
தழைச்சத்து, மணி மற்றும் சாம்பல் சத்து தரக்கூடிய ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்தலாங்க. இல்லை இரவை பகுதியில் வந்து மணிலா போடுற விவசாயம் இருந்துச்சுன்னா 25க்கு 50-75 அடிப்படையில் தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து தரக்கூடிய உரங்களை வந்து 60 கிலோ கந்தக கழிவை விட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். இதுதான் வந்து நார்மலான ஒரு ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தில் வந்து நம்ம வந்து நிலக்கடலைக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. இதில் மெயினான விஷயங்கள் ஒன்று பார்த்தா நுண்ணூட்டமிடுதல். வேளாண் துறையில் பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட நுண்ணுட்டச்சத்த கலவை. இப்போ கடலைக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நுண்ணுட்டச்சத்த கலவையோ பேக்கெட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 12.5 kg ஒரு 12 கிலோ ஒரு பேக் மாதிரி விற்பாங்க. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொஞ்சம் மணல் வந்து கொஞ்சம் ஒரு 50 கிலோ மணல் கூட பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் வயலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போடலாம். ஸோ இந்த நுண்ணூட்டக்கலவைன்றது MN மிக்சர் சொல்லக்கூடியது ஆங்கிலத்தில். ஸோ 12.5 kg வந்து நீங்கள் உலர்ந்த மணல் பயன்படுத்தி 50 கிலோவாக நீங்கள் விதைத்தவருடன் நீங்கள் மண் பரப்பில் தூவ வேண்டும். இந்த நுண்ணூட்ட கலவையை மண்ணோடு ஒன்றாக சேர்க்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் வந்து நம்மளுடைய உலர்ந்த மணலை பயன்படுத்தி நீங்கள் வந்து இது கூட FIM கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் ஏன் போடுறோம், இல்லை நான் வந்து உரமே நான் போடலை அப்படின்னு பட்சத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பயிர்கள் வந்து நோய் டிசீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஊட்டச்சத்துலனா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னே பொதுவாக இந்த பயிர்களில் ஏற்படக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நிலக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தா துத்தநாக குறைபாடு, சிங்க் டெஃபிஷியன்சி சொல்லுவாங்க. ஸோ இந்த துத்தநாக குறைபாடு எப்படின்னா நிலக்கடலையில் பார்த்தீங்கன்னா பேட்சாக சில இடத்துல மஞ்சளாக இருக்கும், சில இடத்துல வந்து இலைகளில் சுருண்டு இருக்கும், சிலது வெள்ளூரி போன மாதிரி இருக்கும், சில நரம்பு மட்டும் தரும். அப்போ ஒவ்வொரு டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் இருக்கும். அப்போ இதில் எது எல்லாமே ஒரே நோயா ஒரே நுண்ணுட்டச்சத்து குறைபாடில் வரக்கூடியதா, அதுக்கு வேறுபாடுகள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்திங்கன்னா துத்தநாக குறைபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எப்படி இருக்குன்னா இலையோடைய நரம்பிற்கு இணையாக லேசான மஞ்சள் நிறக்கோடுகள் இலையின் பரப்பில் வந்து தோன்றுங்க. முதிர்ந்த இலைகள் எல்லாமே பச்சை பற்றாக்குறை மற்றும் நுனி மொட்டு வளருது தடைப்படும். துத்தநாக குறைவாக உள்ளதுனா மெயின் சிம்டமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுனி மொட்டு இருக்குங்களா, அது வந்து சுத்தமாக வந்து உங்களுக்கு டெஃபிஷியன்சி ஆகி உங்களுக்கு அந்த வளருதே தவிர்த்து ஸ்டண்டிங் க்ரோத் குட்டையாக செடி இருக்கும். பக்கத்து வயலெல்லாம் பார்த்தா நல்லா ஹைட்டாக இருக்கும், நம்ம செடி வந்து குட்டையாக இருக்கும். சால் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இதான் மெயினான விஷயம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் அடியோரமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ வந்து துத்தநாக சல்ஃபேட் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. இந்த 25 கிலோ துத்தநாக சல்ஃபேட்டை வந்து நீங்கள் நல்ல மணலோ கலந்து கூட நீங்கள் கடைசி விடும் போது பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து முக்கியமான ஒரு குறைபாடு எடுத்துக்கிட்டோன்னா இரும்பு குறைபாடு. இந்த அயன் டெஃபிஷியன்சினால எப்படி இருக்குன்னா இந்த நரம்புகளுக்கு இடையே அந்த செடியோட இலையில் இருக்கிற நரம்புகளுக்கு இடையே பச்சை குறைவு, நுனி மற்றும் வளர்ச்சி குறையும். இந்த குறைபாட்டை நீக்க 10 கிலோ இரும்பு சல்ஃபேட் கரைசலை விதைத்த 30 மற்றும் 50 நாட்கள் வந்து நீங்கள் தெளிக்கலாம். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக நரம்பு மட்டும் உங்களுக்கு நல்லா க்ளீனாக ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ இது வந்து இரும்பு குறைபாடு வரக்கூடியதுங்க. போரான் குறைபாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் இலைகளில் வளர்ச்சி தடைப்பட்டு குட்டையான புதர் அமைப்பு தரும். ஸ்டண்டட் க்ரோத்தாக இருக்கும். இன்னொன்று புஷியாக பார்க்க வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா காய் வராது. ஒன்லி உங்களுக்கு வெஜிடேட்டிவ் க்ரோத், அதாவது பச்சையின் தன்மை மட்டும்தான் நீடித்து இருக்கக்கூடிய மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் எல்லாமே வளர்ச்சி தடைப்பட்டு ரொம்ப குட்டையான புதர் மாதிரி இருக்கும். காய் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விதையில்லாத காய்களை தரும். எடுத்து நீங்கள் பிடுங்கி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒன்லி ரூட் வேர் மட்டும்தான் இருக்கும். இந்த போரான் குறைபாடு வந்து பார்த்தோம்னா 10 கிலோ போராக்ஸ் மற்றும் 200 கிலோ ஜிப்சம் விதைத்த 45 நாளில் நீங்கள் கண்டிப்பாக இட வேண்டும். இருக்கிறதுலே இந்த போரான் குறைபாடு வந்து ரொம்ப மோசமானது. இதை நிவர்த்தி பண்ணுறோன்னா நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ போராக்ஸ் பயன்படுத்திக்கோங்க. அது கூட வந்து 200 கிலோ ஜிப்சம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜிப்சம்ன்றது கால்சியம் சல்ஃபேட் சொல்லக்கூடியது. யாரெல்லாம் நிலக்கடலை போடுறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து 45 நாளில் களை எடுத்துகிட்டு மண் அணைக்கும் போது இது கண்டிப்பாக நீங்கள் வந்து பக்கவாட்டில் போடணும். இது வந்து பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த வேர் இறங்கி உங்களுக்கு நல்ல திருச்சமான உங்களுக்கு வேர்க்கடலை நிலக்கடலையுடைய திருச்சியான காய்கள் வரும். அடுத்து பார்த்தா கந்தக குறைபாடு. கந்தக குறைபாடுனாலே ஒரு என்னென்னா அது வந்து நிலக்கடலையில் ஈவன் நம்ம எள்ளுக்குமே நம்ம சொல்கிறோம். இது வந்து குன்றிய வளர்ச்சி, ஒரே மாதிரி பச்சை குறைபாடுகளே தாவரங்களே சன்னமான தண்டு இருக்கும் மற்றும் பார்த்தீங்கன்னா வரை போன்ற அமைப்பு ஆகியவை கந்தக குறைபாடு அறிகுறிகள் ஆகும். இந்த கந்தக குறைபாடு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் நீங்கள் வந்து பயன்படுத்தலாங்க. 5 கிலோ மெக்னீஷியம் சல்ஃபேட் பயன்படுத்தலாம் உங்களுடைய மணலில். ஜிப்சம் இடுதல் சொல்லியிருக்கேன். ஜிப்சம்ன்றது பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட்டு சொல்லக்கூடியது. ஏன்னா நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா. தோலுடைய வலிமை நல்லா இருந்தால் தான் அந்த கடலை திரட்சியான மணிகளை கொண்டதாக இருக்கும். அந்த தோலுக்கு வந்து ரொம்ப கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சுண்ணாம்பு சத்து ரொம்ப முக்கியம். அது வந்து இந்த ஜிப்சம் போடுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக திரட்சியான இது கொடுக்கும். ஸோ ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ கொடுக்கலாம்,
ஒரு ஹெக்டருக்கு 400 கிலோ வீதம் 40லேருந்து 45வது நாளில் வந்து நீங்கள் பாசன பயிருக்கும் 40லேருந்து 75வது நாளில் வந்து பார்த்தோம்னா மானாவாரி பயிருக்கும் நீங்கள் செடிகளின் ஓரமாக மண் ஈரத்தன்மை பொறுத்து இட வேண்டுங்க. கண்டிப்பாக ஜிப்சம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். மறக்காமல் நீங்கள் வந்து நிலக்கடல் பயிர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை கொத்தி ஜிப்சம் இட்டு அப்புறம் மண் அணைக்க வேண்டும். கால்சியம் மற்றும் கந்தக குறைபாடு உள்ள நிலங்களில் ஜிப்சம் இடுதல் நல்ல பலனை தரக்கூடியது என்று சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிப்சத்தின் மொத்த அளவில் பார்த்தீங்கன்னா பாதியை மட்டும் ரசாயன உரங்களோடு நடிகரமாக மானாவாரி மற்றும் இரவை பயிர்கள் நூற்புழுக்களால் ஏற்படும் காலாசி நோயில் அடுக்கி இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்கும். ஸோ சொறி போன்ற பாதிப்புகளை குறைக்கப்பட்டதுக்கும் இந்த ஜிப்சம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலையை வந்து நீங்கள் அறுவடை பண்ண பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா விதை இருக்க மாதிரி பார்த்து உடச்சி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, உள்ள பூஞ்சன மாதிரி இருக்கும், ரொம்ப பொக்கு கடலையாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இந்த ஜிப்சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக சொல்லப்படுகிறது. மெயினாக ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து கலவை தெளிப்பு. நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து அதிகமான ஊட்டச்சத்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பூஸ்டர்ஸ் வந்துருக்கு. ஊட்டச்சத்து கலவை தெளிப்புமே வந்து ரெடிமேடாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். எப்படிங்க இந்த ஊட்டச்சத்து கலவை தெளிப்பு பயன்படுத்தலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பருப்புகள் கொண்ட ரகங்களில் பார்த்தீங்கன்னா பருப்பின் வளர்ச்சி குறைபாடு என்பது ஒரு பெரிய இடர்பாடாகும் இல்லையா? ஸோ நல்ல வளர்ச்சியுடைய முழுமையான பருப்புகளை பெறுவதற்கு பல ஊட்டச்சத்துக்களை நம்ம கலந்து தெளிக்க வேண்டும். பல ஊட்டச்சத்துனா எந்த ஊட்டச்சத்து கலக்கிறது? அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலவையை தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா டிஏபி வந்து ஒரு 2.5 கிலோ வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அது கூட அமோனியம் சல்ஃபேட் 1 கிலோ மற்றும் போராக்ஸ் வந்து 0.5 கிலோவை வந்து நல்லா ஒரு 37 லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்து ஒரு நாள் ஃபுல்லும் நைட்டு வந்து நீங்கள் வச்சுட்டு மறுநாள் காலைல பார்த்தோம்னா இந்த கலவையிலேருந்து லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணாமல் வடிகட்டினால் ஒரு 32 லிட்டர் தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்து அதை வந்து ஊட்டச்சத்து நீர் சொல்லுவாங்க. அதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு 468 லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்து அதை ஒரு 5 லிட்டர் வச்சுக்கோங்களேன். அது கலந்து நீங்கள் வந்து ஒரு 25 மற்றும் 30 நாட்களை வந்து நீங்கள் தெளிக்கலாம். இதுதான் வந்து ஊட்டச்சத்து கலவை தெளிப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து நிலக்கடலைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து அதிகப்படணுன்றதுக்காக உங்களுக்கு நிலக்கடலை பூஸ்டர் சொல்லக்கூடிய கிரவுண்ட் ரிச்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப எங்கள் கேவிகேஸில் நிறைய விவசாயிகள் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நாங்களே வந்து ஒரு 100 டெமோஸ்ட்ரேஷன் வந்து ஃபீல்ட் லெவலில் கொடுக்குறோம். கிளஸ்டர் எஃப்எல்டி சொல்லிட்டு நாங்கள் கம்பல்சரி அது ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறதுங்க. இதோடைய பயன்கள் பார்த்தோன்னா இது அதிகமான பூ பிடிக்கும் திறனுடையது, குறைந்த பொக்கு கடைகளை உருவாக்கக்கூடியது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சல் வந்து 15% வரைக்கும் கூடக்கூடியது, தன் வறட்சியை தாங்கும் தன்மை அதிகரிக்கக்கூடியது. இந்த எல்லாமே இந்த நெல்கடலை பூஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களாக சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்த முறை எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கே பார்த்தா 2 கிலோ தான் தேவைப்படுதுங்க. ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ வந்து நீங்கள் அந்த வளர்ச்சி ஊக்கியை வாங்கிக்கலாம். அது பேர் வந்து கிரவுண்ட் ரிச்னு சொல்லுவோம். இதோடைய திரவம் தெளிப்பு திரவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 லிட்டர் தண்ணியில் வந்து இந்த 2 கிலோ நீங்கள் கலந்து நீங்கள் வந்து பூக்கு மற்றும் காய் பிடிக்கும் பருவத்தில் நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து ஒட்டு திரவம் பயன்படுத்தி நீங்கள் சேர்க்கலாங்க. இதுதான் மெயினாக வந்து நம்ம பூஸ்டர்ஸில் வந்து ஏன்னா மற்ற எண்ணெய் வித்து பயிர்களை விட இந்த நிலக்கடலைக்கு வந்து அதிகமான ரொம்ப ரேட்டு காஸ்ட்லி. இப்போ வந்து இப்போல்லாம் ஒரு பர்ஃபி வாங்க கூட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னென்னா நிலக்கடலை ரேட் அதிகப்படுத்திட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்து மகசூல் அதிகம் இருக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு திறப்பட உங்களுக்கு என்ன வேணும்? சீட்ஸ் வேணும் இல்லையா? அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி கிரவுண்ட் ரிச் போகிறது முக்கியம். அதுவே நிறைய எண்ணெய் வித்து பயிர்கள் உதாரணத்துக்கு நீங்கள் எள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வடி உரமாக நீங்கள் போடக்கூட 5 கிலோ வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் பயன்படுத்தினா நல்ல வருமானம் வரக்கூடியது இருக்குன்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆமணக்குன்னு சில பூஸ்டர்ஸ் வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆமணக்கு கோல்டு தெளிப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான புது பூஸ்டர்ஸ். அது என்ன பண்ணுறாங்கன்னா ஆமணக்கு விதைச்ச ஒரு 25லேருந்து 60 நாளில் பார்த்தீங்கன்னா 0.5 மில்லி லிட்டர் வந்து 1 லிட்டர் தண்ணீருக்கு எடுத்து அதை வந்து நீங்கள் ஒட்டுந்தரத்தை சேர்த்து இலைவழியாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டிஎன்வேல ரிலீஸ் பண்ணப்பட்ட பூஸ்டர்ஸ், கிராப் பூஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி கண்டிப்பாக அந்த எண்ணெய் வித்து பயிர்களுக்கு வந்து நம்ம ஊட்டச்சத்துடைய இம்பார்ட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிலையான வருமானம் வரணும்னா கண்டிப்பாக ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையில் வந்து இது மாதிரி நம்ம செயல்முறைகளை பயன்படுத்தி பூஸ்டர்ஸை பயன்படுத்தினா கண்டிப்பாக அதிகமான வருமானத்தை நம்ம விவசாயிகள் வந்து பெறலாங்க. எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, ஒருங்கிணைந்த முறையில் என்னென்ன சத்துக்களை எந்தெந்த முறைகளில் கொடுத்தா எண்ணெய் வித்து பயிர்கள் தரமாக கிடைக்கும்னு அருமையாக எடுத்து சொல்லிட்டாங்களே. செடிகளில் ஏற்படுற அறிகுறிகளை வச்சே என்ன சத்து குறைபாடுன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு தெளிவுபடுத்திட்டாங்க பாரு. நெசந்தான், மணிகளில் எண்ணெய் சத்து அதிகமாக கிடைக்க இவங்க சொன்ன வழிமுறைகளை அவசியம் கடைபிடிக்கணும். அட என்ன பேசிக்கிட்டே நடைய கட்டுற?
கேட்ட விவரங்களை மச்சானுக்கு எடுத்து சொல்லணும் இல்ல? அது மட்டும் இல்ல, மச்சான் பசியா வருவாரு, அவர் வாரத்துக்குள்ள சமையல முடிக்கணும் இல்ல? இந்த பிள்ளை புத்திசாலி மட்டும் இல்ல, பொறுப்பானவளாவும் இருக்கிறா. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு கொண்ட கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்பயிர் இல்லம். பருத்தி நெல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். பருத்தி நெல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மக்காச்சோள சாகுபடியில் அதிக விளைச்சலுக்கான உழவியல் தொழில்நுட்பங்கள். மக்காச்சோளம் உலக அளவில் அதிகம் பயிரிடப்படும் இரண்டாவது தானிய வகை பயிராகும். மக்காச்சோளத்தில் பல வகைகள் உள்ளன. இவை இனிப்பு சோளம், பொரி சோளம், பேபி சோளம், தரமான புரத சோளம், மெழுகு சோளம், எண்ணெய் மக்காச்சோளம் என்பவையாகும். மக்காச்சோளம் பல கோடி மக்களுக்கு உணவு பயிராகவும் கால்நடைகளுக்கு தீவன பயிராகவும் பல தொழில்துறைகளுக்கு மூலப்பொருட்களாகவும் விளங்குகிறது. மக்காச்சோளம் நீர்த்தேக்கத்தை தாங்கி வளரும் எதிர்ப்பு தன்மையற்ற பயிராகும். பொதுவாக வயலில் 2 நாட்களுக்கு மேல் நீர்த்தேக்கம் இருக்குமாயின் விளைச்சல் இழப்பு அதிக அளவு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மழைக்காலங்களில் வயலில் நீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி ஏற்படுத்தி விளைச்சல் இழப்பை தவிர்க்க முடியும். எனவே நீர் விரைவாக வடியக்கூடிய மணல் சார்ந்த வண்டல் மண், செம்மண் பாங்கான வண்டல் மண் மக்காச்சோள சாகுபடிக்கு மிகவும் உகந்ததாகும். பருவமழை பொழிந்தவுடனே வயலை நன்கு உழுது வயலை தயார் செய்தல் அவசியம். செம்மண் பாங்கான பகுதிகளில் கோடை காலத்தில் உளிக்கலப்பை கொண்டு நன்கு ஆழ உழுதல் வேண்டும். இவ்வாறு உழும்பொழுது மேல்மண் மற்றும் அடிமண் இறுக்கத்தினை போக்குவதோடு வேர்கள் நன்றாக ஊடுருவவும் களைகளை கட்டுப்படுத்தவும் பூஞ்சான நச்சுயிரி மற்றும் கூண்டு புழுக்களை அழிக்கவும் வழிவகை செய்கிறது. கோடை உழவை தொடர்ந்து அடுத்த மழைக்கு 2 முதல் 3 முறை குறுக்கு சால் மேற்கொள்வது அவசியம். மக்காச்சோளத்தில் வீரிய ஓட்டு ரகங்களான கோஹெச் 6 மற்றும் கோஹெச் 8 பயிர் செய்து அதிக விளைச்சல் பெறலாம். அதிக விளைச்சலுக்கு நல்ல தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகளை ஏக்கருக்கு 8 கிலோ என்ற அளவில் பயன்படுத்தலாம். மக்காச்சோளத்தில் உற்பத்தியை அதிகரிக்க சரியான எண்ணிக்கையில் பயிர்களை பராமரித்தல் முக்கியம் வாய்ந்த தொழில்நுட்பமாகும். எனவே சரியான பயிர் இடைவெளியை, அதாவது வரிசைக்கு வரிசை மற்றும் செடிக்கு செடி இடையிலான இடைவெளியை பராமரித்தல் அவசியம். பரிந்துரைக்கப்பட்ட பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க ஒரு குத்திற்கு 2 விதைகள் வீதம் விதைக்க வேண்டும்.
விதைக்கும் முன்பு விதைகளை விதை நேர்த்தி செய்தல் அவசியம். குறிப்பாக ஏக்கருக்கு 200 கிராம் என்ற அளவில் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா போன்ற உயிர் உரத்துடன் விதை நேர்த்தி செய்யும் பொழுது பயிர்கள் நன்றாக வளர்ந்து விளைச்சல் அதிகரிக்க வழிவகை செய்கின்றது. விதைத்த 10 முதல் 12 நாட்களுக்குள் 2 செடிகளில் நன்கு வீரியமாக வளர்ந்த ஒரு செடியை விட்டுவிட்டு மற்றதை களைத்துவிட வேண்டும். விதை முளைக்காமல் உள்ள இடத்தில் தண்ணீரில் ஊற வைத்து விதைகளை 7 முதல் 10வது நாளில் விதைத்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும். ஆடிப்பட்டத்தில் பருவமழையின் பொழுது நீர் தேக்கத்தினை கட்டுப்படுத்த மேட்டுப்பாத்தியில் விதைப்பு செய்வது நல்ல பலனை கொடுக்கும். இதற்கு 70 சென்டிமீட்டர் அகலத்திற்கு மேட்டுப்பாத்தியை அமைத்து 1 அடி அகலத்திற்கு வாய்க்கால் அமைக்க வேண்டும். வேலையாட்கள் கிடைக்கும் பட்சத்தில் கைக்களையாக விதைத்த 15ஆம் மற்றும் 30ஆம் நாளில் மேற்கொள்வது சிறந்த பலனை தரும். மேலும் ஊடு பயிராக 2 வரிசை மக்காச்சோளத்திற்கு இடையே 1 வரிசை தட்டை பயிரை விதைத்து களைகளை கட்டுப்படுத்தலாம். இயந்திர களையெடுப்பானை கொண்டு 2 வரிசைகளுக்கு இடையே உள்ள களைகளை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். இயந்திரங்களை ஆழமாக இயக்குவதை தவிர்த்தல் வேண்டும். இல்லையெனில் பயிரின் வேர்கள் பாதிப்பிற்கு உள்ளாக நேரிடும். விதைத்த 3 நாட்களுக்குள் மண்ணில் போதுமான ஈரப்பதம் இருக்கும் பொழுது அட்ரஸின் களைக்கொல்லியை ஏக்கருக்கு 200 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து விசிறிமுனை தெளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும். மற்ற தானிய வகை பயிர்களை காட்டிலும் மக்காச்சோளத்திற்கு அதிக அளவு உரங்கள் தேவைப்படுகின்றது. ஏனெனில் மக்காச்சோளத்தின் உர ஏற்பு திறன் மிக அதிகமாகும். ஆகவே அதிக உற்பத்தி திறனை கொடுக்கக்கூடிய தன்மையையும் கொண்டுள்ளது. ஏக்கருக்கு 5 டன் மக்கிய தொழு உரம், மண்புழு உரம், மக்கிய கம்போஸ்ட் உரம் சமமாக கடைசி உழவிற்கு முன் சீராக இட்டு அதனுடன் உயிர் உரங்களான அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, வாம் பூஞ்சை போன்றவற்றை 1 கிலோ என்ற அளவில் இடும்பொழுது மண்ணின் சத்து கிரகிக்கும் தன்மை அதிகரித்து விளைச்சல் கூடுவதற்கு வழிவகை செய்கின்றது. பசுந்தாழ் உரத்தினை ஏக்கருக்கு 2.5 டன் என்ற அளவில் மண்ணிலிட வேண்டும். குறிப்பாக பூக்கும் தருணத்தில் வயலில் நன்றாக மடக்கி உழுதுவிட வேண்டும். மண்ணில் மடக்கி உழுத 10 முதல் 15 நாட்களுக்கு பிறகே மக்காச்சோளத்தை பயிரிட வேண்டும். ஏக்கருக்கு 12 கிலோ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணூட்ட கலவையை ஊட்டமேற்றிய தொழு உரமாக அளிக்க வேண்டும். மண் பரிசோதனைக்கு ஏற்ப தழைமணி மற்றும் சாம்பல் சத்துக்களை இடுதல் வேண்டும். இல்லையெனில் பொது பரிந்துரையான 100 கிலோ தழை, 30 கிலோ மணி மற்றும் 30 கிலோ சாம்பல் சத்துக்களை ஒரு ஏக்கருக்கு அளிக்க வேண்டும். அடியுரமாக 1/4 பகுதி தழைச்சத்து, முழு அளவு மணி மற்றும் சாம்பல் சத்து விதைப்பதற்கு முன் இட வேண்டும். விதைத்த 25வது நாளில் தழைச்சத்தில் பாதி அளவு உரத்தை இட்டு மூட வேண்டும். மீதமுள்ள 1/4 பகுதி தழைச்சத்தை விதைத்த 45வது நாளில் இட வேண்டும். மக்காச்சோள சாகுபடியில் அதிக விளைச்சலை பெற மக்காச்சோள மாக்சிம் வளர்ச்சி ஊக்கியை ஆண் பூ தோன்றும் பருவத்திலும் மணிகள் பிடிக்கும் தருணத்திலும் 2 முறை தெளிக்க வேண்டும். இதன் மூலம் மணிகள் பிடிக்கும் திறன் அதிகரித்து வறட்சியை தாங்கி வளரும் தன்மை அடைந்து 20% கூடுதல் விளைச்சல் பெற வழிவகை செய்கின்றது. மக்காச்சோள பயிர் அதிக வறட்சியையும் அதிக நீர் தேக்கத்தையும் தாங்கி வளரும் தன்மை அற்றது. எனவே பயிரின் முக்கிய பருவங்களில் போதுமான அளவு நீர் பாய்ச்சுதல் வேண்டும். இது அதிக விளைச்சலை கொடுக்கும். மக்காச்சோள கதிர்களின் மேல் உரை முழுவதும் காய்ந்து பழுப்பு நிறமாக மாறியவுடன் மக்காச்சோள கதிரை அறுவடை செய்ய வேண்டும். மணியின் ஈரப்பதம் 14% இருக்கும்படி பார்த்து கொள்ளுதல் அவசியம். மணிகளின் ஈரப்பதம் 14% மேல் காணப்படும் பொழுது அஃப்லாடாக்சின் பூஞ்சை நச்சுத் தொற்று அதிகரித்து சந்தை விலையை வெகுவாக குறைத்துவிடும். எனவே சரியான தருணத்தில் மக்காச்சோள கதிர்களை அறுவடை செய்து மணிகளை உலர்த்தி பாதுகாத்து விற்பனை செய்தால் மக்காச்சோள சாகுபடியில் அதிக லாபம் பெறலாம். பப்பாளியை தாக்கும் இலைச்சுருள் நோய். தமிழ்நாட்டில் பப்பாளி தர்மபுரி, ஈரோடு, வேலூர், கோவை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. பப்பாளி பல வகையான பூசண மற்றும் வைரஸ் நச்சுயிரி நோய்களால் பாதிக்கப்படுகிறது. இவற்றுள் வைரஸ் நச்சுயிரி நோயாகிய இலை சுருள் அல்லது இலை சுருட்டல் நோய் மிக முக்கியமானது. இந்நோய் தாக்கப்பட்ட மரங்கள் பூக்காது. எனவே பழங்கள் உருவாகாமல் விளைச்சல் குறைவு ஏற்படும். நச்சுயிரி நோயின் அறிகுறிகள்: நோய் பாதிக்கப்பட்ட மரத்தில் உடனடியாக வளர்ச்சி தடைப்படும். நோய் பாதிக்கப்பட்ட மரத்தின் இலைகள் சுருங்கி சுருண்டு உருக்குலைந்து காணப்படும். இலையின் ஓரங்கள் கீழ்நோக்கியும் உள்நோக்கியும் சுருண்டு தலைகீழான கிண்ணத்தை போன்று காணப்படும். மரத்தின் இலைகள் தோல் போன்றும் எளிதில் உடையக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இலைகளின் நரம்புகள் தடிமனாகவும் காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட பப்பாளி செடியின் பூக்கள் மற்றும் பழங்களின் வளர்ச்சி உடனடியாக தடைப்படும்.
பொதுவாக நோய் பாதிக்கப்பட்ட செடியின் முதல் மற்றும் மேல் இலைகள் அதிக தாக்குதலுக்கு உள்ளாகும். செடியின் இலைகள் பச்சையும் மஞ்சளும் கலந்தது போன்ற தோற்றத்துடன் காணப்படும். மரத்தின் பழங்கள் மிகச் சிறிய அளவிலும் ஒழுங்கற்ற வடிவத்துடனும், நோய் முற்றிய நிலையில் இலைகள் உதிர்ந்து மரத்தின் வளர்ச்சி வெகுவாக குன்றியும் காணப்படும். இந்த நோயை உண்டாக்கக்கூடிய நச்சுயிரியை வெள்ளை ஈக்கள் என்ற பூச்சிகள் அதிக அளவில் பரப்பும். இனி ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாட்டு முறைகளை தெரிந்து கொள்ளலாம். நோய் பாதிக்கப்பட்ட மரங்களை முழுவதுமாக அகற்றி அழித்துவிட வேண்டும். தக்காளி மற்றும் புகையிலை செடிகளை நோய் பாதிக்கப்பட்ட இடத்தில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை சரியான அளவில் இடுதலின் மூலம் நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். வேப்பங்கொட்டை சாறு அல்லது வேப்ப எண்ணெய் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோய் பரப்பக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இமிடாக்ளோபிரிட் ஏக்கருக்கு 50 மில்லி அல்லது தயாமித்தாக்ஷம் ஏக்கருக்கு 80 கிராம் அல்லது ஃபிப்ரோனில் ஏக்கருக்கு 800 மில்லி என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் நோயை பரப்பக்கூடிய வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். குவியல 300 கிலோ தொழு உரத்தை போட்டு யூரியட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட். வெட்டு குவியல 300 கிலோ தொழு உரத்தை போட்டு யூரியட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட். காத்து புகாமலே செத்தால் மெழுகி காத்திரு 30 நாளு. காத்து புகாமலே செத்தால் மெழுகி காத்திரு 30 நாளு. ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு. ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு. விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.